அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களை ஒழிக்க 65 சிறப்பு படைகளை நியமித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. என் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் இந்த போதைப் பொருளை வேறறுப்பேன் என்று நம்ம தலைவர் தளபதி வாக்குறுதி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? தமிழ்நாட்டை போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக மாற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தால் ஏற்படும் மோசமான விளைவுகள் குறித்து பொது விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதனை தடுக்கவும் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலும் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் நிறுவப்படும். சொன்ன சொல்ல காப்பாத்துறதுல நம்ம தலைவரை அடிச்சுக்கவே முடியாதுங்க. இன்னைக்கு அவர் போட்டிருக்காரு பாருங்க ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அரசாணை. ஆமா நண்பா, தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள்களை முற்றிலுமாக ஒழிக்க 264 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி 65 சிறப்பு படைகளை நியமித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டு இருக்கு. Say no to temporary pleasures. Say no to drugs. 65 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் 130 உதவி ஆய்வாளர்கள், 325 காவலர்கள் அடங்கிய இந்த 65 சிறப்பு படைகள் தமிழ்நாட்டில மூளை முடுக்கெல்லாம் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட போறாங்க. ஒன்னே ஒன்னு இந்த அவையில பதிவு பண்றேன். அவர் சொல்லல்ல செயல். செயல்படக்கூடியவர் எங்கள் தலைவர். சொன்னால் செய்வார். நம்பர் 1. அடிக்கடி தளபதி சொல்லுவாரு, சொல்லல்ல செயல். நம்ம வாய்ப்பேச்சு இல்ல, செயல் மட்டும்தான் நம்மளுடைய வேலை அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவர் சொன்னதை ஃபுல்லாமே செய்யறாருங்க. போதையில்லா தமிழகத்தை உருவாக்க நம்ம தலைவர் எடுத்திருக்க இந்த புது முயற்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா. நம்ம தளபதி விஜய் மற்றும் தாவேகா பற்றிய அரசியல் நிகழ்வுகள் மட்டும்தான் நம்ம சேனல்ல வரும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.